மீன் மேக்கர் பண்ண போகிறேன். அதுக்கு இதில் வந்து பட்டை, லவங்கம், 2 ஏலக்காய், காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம், சோம்பு, ஒரு ஸ்டார் பூ இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சிக்கலாம். இது வறுத்து கரம் மசாலா அரைச்சிக்கலாம். அரைச்சி மீன் மேக்கர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலருக்காக இதே சேர்த்துக்கலாங்க. காஷ்மீரி மிளகா இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் வறுத்து நம்ம நல்லா வீட்லேயே கரம் மசாலா அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். மீன் மேக்கர் கறி பண்ண போகிறோம். நல்லா வறுப்பட்டு வச்சுங்க. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி ஆற வச்சு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நல்லா அரைச்சிடணும். அதுதான் மீன் மேக்கர் கறி பண்ண போகிறோம். மீன் மேக்கர் ஒரு 100 கிராம் எடுத்துருக்கேன். சுடுதண்ணில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஆனியன், 2 தக்காளி, 2 ஆனியன், கொஞ்சம் கருவேப்பிலை, இதில் பட்டை, லவங்கம், இந்த ஏலக்காய், கொஞ்சம் இந்த பிரியாணி எல்லாம் இதெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். வானல் காஞ்சிடுச்சு. கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாங்க. இந்த பட்டை லவங்கம் எல்லாம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டுங்க. வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இன்னும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வீட்டிலே அரைச்சி கொஞ்சம் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா கொஞ்சம் மூடி போட்டுக்கலாங்க. வதங்கட்டும். வதங்கிடுச்சா பார்த்துக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மீன் மேக்கர் சேர்த்துக்கலாம். இது வந்து ரசம் சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் இப்படி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம். இப்போ காரம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறோம். இப்போ திறந்து பார்த்துக்கலாங்க. ஓகேங்க. கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு.